தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வீட்டை பற்றிய அறிவு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஆயத்தமாக்கப் போகிறேன் என்கிறார். மணவாட்டி, அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி, தன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது என்று காண்கிறார். இந்த 3 நிலைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 3 கருத்துக்களையும் ஒருங்கே இணைத்த ஒரு கருத்து தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆயத்தப்படுத்துகிறது தேவன்தான். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறபடியினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நித்திய வீட்டை அடைந்து கொள்ளும்படியாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும் இடத்திலும் நம்மை ஆயத்தப்படுத்தும் இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று காபிரியேல் மரியாளோடு பேசுகிறான். புருஷனை அறியாத இடத்திலே இது எப்படி ஆகும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவகுமாரன். மத்தேயு 1:18 அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவேதான் ஆவி என்னும் அச்சாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று எபேசு மக்களை பார்த்து பவுல் கேட்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத, ஆனால் இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை அறியாமல், அறிவில்லாமல், உணர்வில்லாமல் வாழுகிறார்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற எச்சரிப்பை ரோமர் 8:9 நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்தாவின் வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால் அது எல்லாருக்கும் உரியது அல்ல என்று சிலர் வாதிடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே சொல்லப்பட்ட 9 வரங்கள் மாத்திரமே ஆவியின் வரங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் அந்த 9 வரங்களிலும் சில வரங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லா வரங்களும் நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் சில வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே பரிசுத்தாவின் வரம் என்று எழுதப்பட்ட இடத்திலே அது 9 வரங்களில் ஒன்றல்ல, பரிசுத்த ஆவியானவரே 9 வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்து வழிய வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறார். 23ஆம் சங்கீதத்திலே அதை நாம் காணலாம். ரோமர் 5:5 பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவ அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பு நிறைவானது என்றும் அன்பு ஒளிந்து போகாது என்றும் அன்பு பெரியது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அன்பை நாம் முழுமையாக அடைந்து கொண்டால்தான் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 5:5 ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியான அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்ற வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு தேவனே ஒரு வீட்டை கட்டுகிறதாக நாம் காண்கிறோம். அதை அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை பற்றிய, அதாவது நித்தியத்தை பற்றிய ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். தேவனை பற்றிய அறிவையும், தேவனுடைய வீட்டை பற்றிய அறிவையும், நம்முடைய நித்திய வாழ்க்கையை பற்றிய அறிவையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியான வசனங்களில் இந்த அறிவு ஒரு அனுபவமாக மாறுகிறதாக பவுல் எழுதுகிறார். அனுபவத்திலே போதிக்க வேண்டும். போதனையை கேட்டு அதை அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். மத்தேயு 5:19 கைகொண்டு போதிக்கக்கூடிய இடத்திலும்
கேட்டு கைகொள்ளக்கூடிய இடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அனுபவத்திலே அதை கொண்டு வரும்போது அது நம்மை ஸ்திரப்படுத்தும், அதாவது உறுதிப்படுத்தும். இந்த அனுபவத்திற்கு பின்பே 2 கொரிந்தியர் 5:5 நாம் ஆயத்தமாகிறோம். முதலாவது அறிவு, 2வது அனுபவம், 3வது ஆயத்தம். நித்திய வீட்டை பற்றிய அறிவை அடைந்து கொள்வோம், அதை அனுபவமாக வெளிப்படுத்துவோம், இறுதியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.